நம்மளோட ஒவ்வொரு செயல்களுமே யாரையாவது ஒருத்தரை ஞாபகப்படுத்திடும். அப்படி இந்த பணியாரம் செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டி ஞாபகத்துக்கு வருவாங்க. ஊருக்கு லீவுக்கு வரும்போது ஒரு மூங்கில் கூடையில் கண்ணாடி பாட்டிலில் கலர் கலர் மிட்டாயாக அடுக்கி கொண்டுட்டு வரும் அந்த பாட்டி. காசே இல்லைனாலும் நாளைக்கு வாங்கிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாட்டி கூடையில் பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு பணியாரம் சுட்டு வச்சுருக்கோம். ஒரு பணியாரம் சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். நான் எப்போ பணியாரம் சுட்டாலும் எனக்கு அந்த பாட்டி ஞாபகம் மட்டும்தான் வரும். இப்போல்லாம் அவ்வளோ பெரிய குழி இருக்கிற கல் கிடைக்கிறதில்ல. இது மீடியம் சைஸ் தான். நான் பணியாரம் சுடும்போது காய்கள் நிறையா சேர்த்திப்பேன். கேரட்டு, பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு காம்பினேஷனாக நிலக்கடலை சட்னி. எப்போவுமே தக்காளி சேர்த்தாம தான் எல்லாம் அரைப்பாங்க. ஒரு 2 தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக புளிப்பாக இருக்க இந்த சட்னி பணியாரத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். என்ன வெஜிடபிள் இருக்குன்னே தெரியாது, பசங்க சாப்பிட்ருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.